நான் பாடி மகிழ்ந்திடுவேன், இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் நீடிக்க எந்தனுக்கு காவலவர், எந்தனுக்கு காவலவர், நானுடன் அவர் உயிரே. யான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். சர்வவல்ல தேவனாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன். சர்வவல்ல தேவனாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன். துணையாளரே, துணையாளரே, எனக்கு உதவிடும் மனவாளரே, எனக்கு எல்லாவற்றிலும் மேலானவர், எனக்கு நன்மைகளை ஏராளம் செய்பவனே. ஊற்று தண்ணீரே, என்றும் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் நீ சொன்ன வார்த்தையின்படி, ஆசீர்வதியும் உங்க வார்த்தையின்படி. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். நான் இழந்ததை எல்லாவற்றையும் எனக்கு தாரும். ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வந்தால் திறந்தீரே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, இல்லை. சகாயர் எனக்கு உதவிகளை செய்து முடிப்பவர். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக எனக்கு மாற்றித் தரும் சர்வவல்லவர் நீதானே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உங்களை நினைத்து துதிக்கின்றேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஆராதனை. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காய், நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கரம் பிடித்து என்னை நடத்தினவர், எனக்காக எல்லாம் செய்பவரே. ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதங்களின் புத்தகத்தில் 92ஆம் அதிகாரத்தில் விடுவோம்.
சங்கீத புஸ்தகத்துல 92ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவேன், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜனங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா மிருகங்களுக்கும் கொம்பு உண்டு. ஆனா ஒரே ஒரு கொம்பு தான் உயர்ந்திருக்கும். ஒரே ஒரு மிருகத்தினுடைய கொம்பு தான் உயர்ந்திருக்கும், முன்னாடி இருக்கும், உயர்ந்திருக்கும். சோ காண்டா மிருகத்தின் கொம்பை போல நம்மையும் உயர்ந்திருக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாட்டு கொம்பெல்லாம் வளைஞ்சு இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்காது, இப்படி உயரத்துல இருக்காது. அது வேற மாதிரி இந்த சைட்ல அங்க இங்க இருக்கும். ஆண்களுக்கும் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். யானைக்கும் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். எல்லா விதமான கொம்புகளை பாருங்க. ஆனா காண்ட மிருகத்தின் கொம்பை பார்த்தீங்களா, அது இங்கிருந்து உயர்ந்து. பாருங்க, வேத வார்த்தைகள் எவ்வளவு கிளாரிட்டியா கிளியரா பேசப்படுகிறது. ஹல்லேலூயா. காண்டா மிருகத்தின் கொம்பை போல என்னை உயர்த்துவீர். ஆமென். புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எத்தனை காலங்கள் பழைய நாட்களின் வாழ்க்கை, எத்தனை காலங்கள் பழைய நாட்களின் வாழ்க்கை, எத்தனை காலம் நம் ஏமாந்த நாட்களின் வாழ்க்கை. அநேக நேரங்களிலே தோல்வியை சந்தித்திருக்கிறோம், தோல்வியை பார்த்திருக்கிறோம். தோல்வியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, பிரச்சனைகள் நடந்திருக்கு, கஷ்டங்கள் வந்திருக்கிறது, வருத்தங்கள் வந்திருக்கிறது. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது. அவர் சொன்ன வார்த்தையின்படி என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஹல்லேலூயா. புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நேரிடுகிறதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுகிறதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லிபோனில் கேதுருவை போல் வளருவான். ஹல்லேலூயா. நீதிமான பனைமரத்தை போல செழிப்பான். வேதம் பனைமரத்தை குறிச்சு போட்டு இருக்குது. ஆனா தென்னை மரத்தை குறிச்சு நான் பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் நிறைய நேரத்துல உடையும். நல்ல காற்று அடிக்க பாட்டுன்னு உடஞ்சிடும், வளையும், உடைஞ்சிடும். ஆனா இந்த பனைமரம் அவ்வளவு சீக்கிரம் விளையாது. ஒருவேளை இடி விழுந்தா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான காரியங்கள். நீதிமான் பனையை போல் செழித்து உயரமாய் செழித்து. உயரத்தை குறித்து கர்த்தர் இந்த நாளில் பேசுகிறார். உயரத்தை குறித்து கர்த்தர் இந்த மே மாசத்துல பேசுகிறோம். நம்ம எவ்வளவுதான் செய்தி கேட்கிறோம், எவ்வளவுதான் காதுல போறதோட செய்தி வழியில கட்பாறையில விதைக்கப்பட்ட விதையை போல போகிற வழியிலே கொஞ்ச நேரத்திலே வெயில் தாங்க முடியாம அதை அப்படியே செத்து போகிறது போல வார்த்தைகளை கேட்கிறீங்க. போகிற வழியிலேயே யாராவது ஒருத்தரை பார்த்து பேசுறீங்க, இல்ல ஏதோ ஒரு காரியத்தை நீங்க பாக்குறீங்க, அவ்வளவுதான். அதோட பார்த்து இன்னைக்கு என்ன மெசேஜ், என்ன சொன்னாரு பாஸ்டர், என்ன சொன்னாரா, என்ன சொன்னாரு? இதுதான் நம்முடைய சிந்தனைகளா இருக்கு. ரீல்ஸ் பார்க்காம ரீல்ஸ் போயிட்டே இருக்கு, அடுத்த ரீல்ஸ் போயிட்டே இருக்கு. நாலு ரீல்ஸ் முன்னால பார்த்த ரீல்ஸ் இப்ப தெரியாது, ஏன்னா மறந்துருச்சு. அதனால அதே போல ஞாபக சக்தி மறந்துருச்சு நமக்கு. என்ன ஞாபக சக்தி? கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அதை நம்ம மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உயரங்களை குறித்து பேசுகிறார், உயரத்தை குறித்து பேசுகிறார். எவ்வளவுதான் உயரத்தை குறித்து நீங்க பேசுங்க பாஸ்டர், எவ்வளவுதான் சொல்லுங்க, என் பிரச்சனை என் தலைமையில தான் இருக்கும், என் துன்பம் என் மேலதான் இருக்கும், என் கஷ்டம் கூட தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே சொன்னீங்கன்னா, நீங்களே அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்ற வார்த்தை கேட்க கூடாதபடி சாப்பிட்டா என்ன பண்றான்? உங்க வாயிலே அப்படியே போட்டுறான். நீதிமான் பனை போல் செழித்து லிபனில கேதுரை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எல்லாரும் கண்டிருக்கிறவே நல்லதா இருக்கும், யாருக்குமே எந்த குறை இல்லை.
குறைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டார். வேதனைகள்லாம் கர்த்தர் மாற்றி போட்டார். கஷ்டங்கள்லாம் கர்த்தர் மாற்றி போட்டார். எத்தனையோ வேதனைகள் இருந்துச்சு, எத்தனையோ குறைகள் இருந்துச்சு, கர்த்தர் மாற்றி போட்டார். இன்னும் கொஞ்சம் தான் எங்க தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எனக்கு கர்த்தர் செழிப்பை குறிச்சு, உயரத்தை குறிச்சு கர்த்தர் பேசினாலும் உங்களுடைய இதயம் அடைக்கப்பட்டது. இதயத்துக்குள்ள போல, இதயத்துக்குள்ள போகல, இதயத்துக்குள்ள போகல, இதயத்துக்குள்ள போகல. என்ன ஒரு இருதயம்? 14ஆம் வசனம், கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும், சொல்றதை செய்யாமல் இருக்கிறதில்லை, அநீதி இல்லை என்று விலக பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியம் பசுமையாக இருப்பார்களாம். எப்படி? முதிர் வயதுல கூட புஷ்டியும் பசுமையா இருப்பார்களாம். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் நம்மோட இருக்கும், நீடித்த நாட்கள் வரைக்கும் நம்மோட இருக்கும், நாம் மறிக்கிற நாள் வரைக்கும் நம்மோட இருக்கும். புஷ்டியும் பசுமையாய் செழிப்பாய் உயரத்துல இருப்போம். ஹல்லேலூயா. தாழ்வில் இருந்த என்ன எப்படி எப்படி உயர்த்தி மேல மேல வைத்தது நான் சொல்லுவேன். தாழ்வில் இருந்த என்ன எப்படி எப்படி உயர்த்தி மேல மேல வைத்தது நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன், செய்து சொல்லுவேன். நீர் எனக்கு செய்த நன்மையை சொல்லுவேன். நான் செய்து சொல்லுவேன். நீர் எனக்கு செய்த கரப்பிடித்து நடத்தி எப்படி அழகாக என்னை மீண்டு வந்தீரே. கரப்பிடித்து நடத்தி எப்படி எல்லாம் நேர்த்தியான பாதையிலே நடத்தி வந்தீரே. நான் உங்களை சொல்லுவேன், நீங்க செய்ததை சொல்லுவேன். நீர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்வேன். நான் உங்களை சொல்லுவேன், நீங்க செய்ததை சொல்லுவேன். எப்படி எல்லாம் என்னை காத்ததை சொல்வேன். சிறிய வயது முதல்ல என்னோடு இருந்தது. எப்படி எல்லாம் எங்களை பாதுகாக்கிறே. சிறிய வயது முதல் எங்களோடு இருந்தது. எப்படி எல்லாம் நீங்க காத்து வந்தீரே. நான் உங்களை சொல்லுவேன், நீங்க செய்த சொல்லுவேன். நீர் எனக்கு செய்த நான் உங்களை சொல்லுவேன். எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கிறேன். எப்படி எல்லாம் கர்த்தர் பாதுகாத்தீரேன். சொல்லுங்க. எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கிறேன். எப்படி எல்லாம் எங்களை காத்து வந்தீரேன். நான் உங்களை சொல்லுவேன், நீங்க செய்த சொல்லுவேன். நீர் எனக்கு செய்த உண்மை சொல்லுவேன், நீங்க செய்த சொல்லுவேன். புயல் காற்றிலே அடிபடும் நேரம் என்னோட வந்து என்னை காப்பாற்றினீர். புயல் காற்றிலே அடிபட்ட நேரம் என்னோட நீர் இருந்தது நான் சொல்லுவேன். நான் உண்மை சொல்லுவேன். நான் உண்மை சொல்லுவேன். நன்மையை சொல்லுவேன். ஹல்லேலூயா. Yandro shakudrunia rebendro kaniandro. ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம், தண்ணீர்களை கடந்த என்னோடு இருந்தீரே. ஆறுகளை கடக்கும் போது என்னோடு இருந்தீ. தண்ணீரை கடந்தே என்னோடு இருந்தீ. ஆறுகளை கடக்கும் போது என்னோடு 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுங்க. தண்ணீரை கடந்தே நீர் என்னோடு இருந்தீ.
நடந்தேன் வேகாதிருந்தேன் அக்னி ஜுவாலையின் மேல் பற்றவில்லை அக்னியில் நடந்தேன் வேகாதிருந்தேன் அக்னியின் ஜுவாலையின் மேல் பற்றவில்லை நான் எதை சொல்லுவேன் எப்படி எல்லாம் நீங்க காப்பாற்றினதை எத்தனையோ நன்மை எனக்கு செய்த உங்களை எப்படி சொல்லுவேன் என்ன சொல்றாரு நன்னிகளை கடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன் இருந்தாரா இல்லையா இருந்தார் யாருகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளவில்லை புரளவில்லை இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே எல்லாவற்றிலும் ஜெயக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் இவைகள் எல்லாவற்று தேவர்களே எதை குறிச்சு கவலைப்படாத பிரச்சனையை பார்க்காதீங்க பிரச்சனை ஒன்றுமில்லைன்னு சொல்லுங்க இவை எல்லாவற்றிலும் இனி வரப்போகிற பிரச்சனையா இருந்தாலும் வந்த பிரச்சனையா இருந்தாலும் இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே ஒன்றுல ரெண்டுத்துல இல்ல மூச்சிலும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் 1 2 அப்படின்னு போடல நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலும் அவனை விடுவார் இவைகள் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயக்கொள்ளுவர்களாய் நாம் இருக்கிறோம் ஹல்லேலூயா நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே எல்லாவற்றிலும் ஜெயக்கொள்ளுவர்களாய் இருக்கிறோம் ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா எல்லாவற்றிலும் எவ்வளவு பிரச்சனைகள் வருமா தேவதூதனால அவங்களால எல்லா பிரச்சனையும் வந்தாலும் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே we are more than conquerors through him who loved us. நம்மை நேசிக்கிற தேவனாலே இவைகள் எல்லாவற்றிலும் நாம் அன்பு கூறுகிற தேவனாலே மற்றிலும் செயல்படுவர்களாயிருக்கிறோம். we are more than conquerors. காண்ட மிருகத்தின் கொம்பை போல் என்னை உயர்த்துவீர். நான் பனமரத்தை போல் செழிப்பாய் வளருவேன், ஓங்கி நிற்பேன், முதிர் வயதிலும் புஷ்டி பசுமையா இருப்பேன். வியாதியை கர்த்தர் என்னை விட்டு புறமாய் தள்ளுகிறார். வாதை உன் கூட்டாரத்தை அணுகாது, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி உன் வழியாக கடந்து வருவதில்லை, உன் பக்கத்துல வருவதில்லை, உன் கிட்ட நெருங்குவதில்லை. கர்த்தர் சொல்றதெல்லாம் அவர் செய்யறதெல்லாம் சொல்லுவாரு. அவர் சொல்லி ஒன்றும் நிறைவேறாமல் இருந்ததில்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது 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 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது. ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி நான் துதிப்பேன். எத்தனையோ நாமங்கள் உங்களுக்கு இருக்கும் போது எதை சொல்லி உங்களை சொல்வேன். எப்படியெல்லாம் என்னை காப்பாற்றினீர், எதை குறித்து நான் சொல்லிடுவேன். எப்படியெல்லாம் என்னை காத்தீரையா, எதை நான் சொல்லிடுவேன். சொல்லிலைகளே
victory of the Lord. Celebrate, let's celebrate. Celebrate the victory of the Lord. For God is good. Lord has done mighty things yet again. For the Lord has done mighty things yet again. Yes, Lord, Kanya, Lord, Shakudunya. Celebrate the victory of the Lord. நடுவும் கர்த்தர் வெற்றியை. நடுவும் கர்த்தர் வெற்றியை. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்களாம். யார் இந்த நாமங்களை வச்சாங்க? தேவதூதர் வச்சாங்க, மனுஷன் வச்சாங்க. சொல்றாங்க, யாரு நிறைய நாமங்களை அவருக்கு இருக்கிறது. யெகோவா, நான் யெகோவா என்று அழைக்கப்படுவேன் என்று சொன்னார். அவர் சொன்னார், முதல்ல நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லாருடைய கர்த்தர் அவர். ஆமென். தாவீதின் தேவன் என் தேவன், என் தகப்பனின் தேவன், என் தாயின் தேவன், என் பிள்ளைகளின் தேவன், என் பேர பிள்ளைகளின் தேவன், என் ஆண்டவராகிய கர்த்தர். அதான் தாவீது சொல்றார், என் கன்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும். பேர் கொண்டோம்னா, என் கன்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் என் கேடகமும் ரட்சணை கொம்பும் என் கேடகமும் ரட்சணை கொம்பும். அப்புறம் ஏழாது, என் உயர்ந்த அடைக்கலமும் ஒரே வார்த்தையில என் கன்மலை என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் என் கேடகமும் ரட்சணை கொம்பும் என் கேடகமும் என் உயர்ந்த அடைக்கலமுமான. சொல்லுங்க, எத்தனை பேரு? தாவீது எத்தனை பேர் சொல்றாரு? என் கன்மலை என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் என் கேடகமும் ரட்சணை கொம்பும் என் கேடகமும் ரட்சணை கொம்பும். எனது என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். கர்த்தாவே நன்றனே. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இதெல்லாம் நான் ஆராய்ச்சி பார்த்துதான் இவர் தாவீது எப்படி எப்படிலாம் கூப்பிடுறாரு. 7 பேர் வச்சு ஒரே வசனத்துல கூப்பிடுறாரு. இதெல்லாம் நான் அப்படியே பார்த்து ஆராய்ச்சது. ஆறு சொல்லி கேட்டதில்லை, அவங்க சொல்லி கேட்டதில்லை. நானே பைபிள்ல ஆராய்ச்சி பண்ணுறேன். இத்தனை நாமங்கள். அதான் சொல்றாரு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி நான் துதிப்பேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. நிறைய பேர் புரியல. பாட்டு பாட்டுதோ ஜானத்துக்கு போயிடறாங்க. ஆனா பாட்டு தான் அவங்களுக்கு செய்தி கொடுக்குறது. அதெல்லாம் ஒரு கிஃப்ட்டுங்க, பயங்கரமான கிஃப்ட். பாட்டுல செய்தி கொடுக்கறதுலாம் கிஃப்ட். அந்த காலத்துல தாவீது அப்படிதான் பாட்டு தான் செய்தி கொடுத்தாரு. பாட்டு தாங்க சங்கீதமே. அவன் சொல்லுங்க, இதாங்க அனாயிண்டிங், இதாங்க அபிஷேகம். பாட்டுல செய்தி கொடுக்கறது அபிஷேகம். அதான் ஃபயர் அனாயிண்டிங், ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். அந்த ஒரு சின்ன பிட்டு நம்ம வச்சுதான் மகிழ்ச்சி அபிஷேகத்தை கற்றுக்கிட்டோம். ஒரு சின்ன பிட்டு நம்ம வச்சுதான் எல்லாம் கற்றுக்கிட்டு கத்தரை துதிக்க கற்றுக்கு. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு பாருங்க. அப்புறம் ஆண்டவர் சொல்றாங்க, நீரனை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. நீரனை காண்கின்ற தேவன். You're the Lord who seeth me. தினமும் என்னை பார்க்கிற தேவனாகிய கர்த்தரே. அவருடைய காண்கின்ற தேவனாக இருப்பார்னா உன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலே உனக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா?
என் ஆண்டவரை பார்க்கல, என்னுடைய பிரச்சனையை பார்க்கல, என்னுடைய கஷ்டத்தை பார்க்கல, என் உபத்திரத்தை பார்க்கல, என் அதை பார்க்கல, இதை பார்க்கல, அதை பார்க்கல, என்ன ஏன் மறந்தீங்க? ஹல்லேலூயா அப்படின்னு ஏன் சொன்னோம்? ஸ்திரியானவர் சொல்லுகிறார், சீயோன் என்ன சொல்லுகிறார்? ஸ்திரியானவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரனை மறந்தார், தேவனை கைவிட்டார். ஆண்டு சொல்லுற ஸ்திரியானவர் தன் கற்பத்தில் பிள்ளைக்கிழமை தன் காலங்களை மறப்பாரா? அவன் கூட மறந்துட. நான் உன்னை மறப்பனா? நான் உன்னை மறப்பனா? நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் மாறாத கர்த்தர், உனக்கு எல்லாம் வச்சு நன்மையாய் மாற்றப்படிதான். தீமைகளை நன்மையாக மாற்றுகிறேன், துன்பங்களை இன்பமாக மாற்றுகிறேன். இதெல்லாம் செய்தி உங்களுக்கு. இதெல்லாம் சும்மா பாட்டு பாடி கை தட்டிட்டு ஜானத்துக்கு சப்பாத்துக்கு போயிடாதீங்க. சொல்ற கேளுங்க. தீமைகளை நன்மையாக மாற்றுகிறேன், துன்பங்களை இன்பமாக மாற்றுகிறேன். தீமைகளை நன்மையாக மாற்றுகிறேன், துன்பங்களை இன்பமாக மாற்றுகிறேன். நன்றி நன்றி எதிரோ ஷாஹூரோ, நன்றிக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா தீமைகளிலும் ஒரு நன்மை உண்டாகும் உங்களுக்கு. உங்களுக்கு யாருமே நன்மை செய்யலையா? உங்களுக்கு யாருமே உதவி செய்யலையா? உங்களுக்கு யாருமே உங்க பக்கத்துல வந்து நிக்கலையா? ஆனா கர்த்தர் உங்களுக்காக ஏதோ ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஒரு இந்த எற்காடு மலையில ஒரு மலைக்கு நடக்கணும், 60 அடி பாலம் வரைக்கும் நடக்கணும். அதுதான் ரொம்ப பயங்கரமானது என்று எனக்கு தெரியாது. அதுதான் இருக்கிறதுல ரொம்ப பயங்கரமானது எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் நடந்துடும். இதுதான் நடந்தது பெரிய விஷயமா? காட்டெருமையில அதெல்லாம் ஒரு சல்லி கூட பயம் இல்லை. ஆனா நடக்க முடியாதுன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஸோ அப்போ நடக்க ஆரம்பிச்ச உடனே கை கால்லாம் அப்படியே ஆடிச்சு. அப்போ எங்கேயோ வயசானவர்கிட்ட நான் சொன்னேன், கண்டிப்பா கையில தண்ணி இருக்கு, கையில கொம்பு இருக்கணும். ஏன்னா கீழே இறங்கணும்ல. கீழே இருக்கும்போது ரொம்ப ஸ்லிப். ஒரு காலைங்க வச்சா அடுத்த காலை இவ்வளோ தூரம் கீழே வைக்கணும். கொஞ்சம் விட்டீங்கன்னா அப்படி டொம்மு குப்பரை விழுந்து. அப்போ ஒரு தண்ணி இருக்கு. அப்போ அங்க நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் தூக்கிட்டு மேல வராங்க, கட்டையை வெட்டிட்டு வராங்க, கட்டிட்டு நல்லா கட்டிட்டு வராங்க. அது ஒரு கட்டை ஒரு கட்டை ஒரு கட்டை அத்தனை பேர்கிட்ட கேட்டோம். அத்தனை பேருக்கு இல்லப்பா இல்லப்பா கொடுக்க முடியாதுப்பா, இல்லப்பா. அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்காக கொடுக்கல. அவங்க அவ்வளவு கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா? அதை பிரிச்சு ஒரு கட்டை எடுக்கணும்னா கஷ்டம். இறக்கிட்டு பிரிச்சு ஒரு கட்டை எடுக்க கஷ்டம். அவங்க அந்த நேரத்தில் அது கொடுக்க முடியல. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவரே உங்க சித்தத்தின் படிதானே வந்தேன், இது முடிக்கணும்ல, நானே எனக்கு குச்சி இல்லாம எப்படி நடக்கிறது? அத்தனை பேரு இல்லை இல்லைன்னு சொன்னா சோர்வு போயிட்டாங்க. ஆனா சோர்வுக்கு பின்னாடி தான் அங்க என்ன வந்துச்சு? பாருங்க ஒரு அந்த சோப்பு மரத்துல கரெக்டா அழகா செதுக்கி, எங்கேயுமே நீங்க பார்த்துக்க மாட்டீங்க, என்ன கூட இருக்கு, செதுக்கி அழகாய் செதுக்கி அழகா வச்சிருக்கு தண்ணி. பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்காரு. அவர் அப்பதான் யோசித்தேன், இவருக்கு இருக்க விசுவாசம் எனக்கு இல்லை, நான் வெக்கமா இருக்கேன், எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த வயசானவருக்கு இருக்க விசுவாசம் கூட எனக்கு இல்லையே, இந்த வயசானவருக்கு இருக்க நம்பிக்கை எனக்கு இல்லையே. அதை பார்த்துட்டு அவர் சொல்லும் போது கூட, அவர் சொன்ன பிறகுதான் எனக்கு உரைக்குது. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். தீமைகளை எல்லாரும் வந்து நமக்கு எல்லாரும் நமக்கு பின்வாங்கி போயிட்டா கூட அதுல கர்த்தர் ஒரு நன்மை நமக்கு இதெல்லாம் காட்டில சூப்பரான எந்த குச்சை வச்சு நீ நட்டக்கணுமோ அந்த குச்சியை நான் தேவதூதர் கண்டிப்பா மனுஷனால அப்படி செதுக்காம வச்சிருக்க முடியாது. தேவதூதர்கள் செதுக்காம வச்சிருந்தாங்க. அந்த கொம்பை எடுத்துட்டு போயிட்டு நடுவழியில அப்ப கூட நீ போக முடியாதுன்னு சரி, எப்படி எளியாக இருந்த கர்த்தர் என்னோட கூட வந்து ஒரு வாலிப சகோதரனை அனுப்பி, தேவதூதர் அனுப்பி, அந்த தேவதூதர் மூலமாக கீழே இறங்கும்படி கர்த்தர் பேசுகிறார். இதெல்லாம் நான் பார்த்தேன்.
எப்படி ஆண்டவரை பார்க்கிறேன், நீ கர்த்தரை நான் துதிக்கிறேன், கர்த்தரை நான் மகிமைப்படுத்துறேன், சூழ்நிலைகள் எல்லாம் வழிகளில் நடந்திருக்கேன். ஆண்டுடைய கிருபையில ஆண்டவர் எனக்கு நலனை கொடுத்து என்ன தன்னுடைய கிருபையினால் என்னை நடக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நான் நடப்பேன் என்றால் அது உங்க கிருபை, நான் பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை என்னை என்னால் வரை காத்தது, உங்க கிருபை, உங்க கிருபை என்னால் வரை காத்தது. சூழ்நிலைகளை எல்லாம் எனக்காகவே மாற்றி அமைத்த சர்வவல்லவர் நீதானே. சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி அமைத்த சர்வவல்லவர் தேவன் நீங்கதானே. கிருபை, உங்க கிருபை என்னால் வரையில் காத்தது, உங்க கிருபை, உங்க கிருபை என்னால் வரையில் காத்தது. அவரை போல் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை காண்கின்ற தேவன் நீர் என்று சொன்னேன். அவரை போல நான் உம்மை கூப்பிட்டேன், என்னை காண்கின்ற தேவன் என்று உம்மை சொன்னேன். நீங்கள் நான் உங்க கிருபையால் இந்நாள் வரையில் காக்கிறேன். நீங்கள் தானே உங்க கிருபையால் இந்நாள் வரையில் காக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஜெபிப்போமா. அல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துகிறார். இன்னைக்கு நாலாவது நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். சகாயர் என்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துகிறார். சர்வ தேவனாகிய இதனால கூட நம்மை நடத்தின கர்த்தர் இனிமேல நம்மை நடத்துவார். எல்லா காரியங்களும் நம்மோடு கூட இருப்பார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து விலைப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, ஆமென். என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர்